கெஸ் இங்க ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் தகவலை வாங்குறதுக்காக அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த ஒரு இடத்துக்கு வந்து வராரு. ரெண்டு பேரும் சந்திச்சதுக்கு அப்புறமா அந்த தகவலை வழங்க வந்தார்ல, அவர் ரொம்பவே வித்தியாசமான ஒரு தோற்றத்துல இருக்கிறத வந்து கவனிக்கிறாரு. அந்த அண்டர் கவர் ஏஜென்ட் என்ன ஆச்சுன்னு வந்து கேட்கவும் அதுக்கு அந்த நபர் பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்கன்னு தொடர்ந்து பாத்தீங்கன்னா மன்னிப்பு வந்து கேட்டுக்கிட்டே வந்து இருக்கான். மாறு இடத்துல இருக்கக்கூடிய அண்டர் கவர் ஏஜென்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ தப்பா இருக்குதுன்னு புரிய வந்து வருது. அப்படி யோசித்து நின்னுட்டு இருக்கும் போதே தூரத்துல இருந்து ஒரு குரூப் பாத்தீங்கன்னா அவனை நோக்கி ஓடி வர வந்து செய்யறாங்க. அதை பார்த்த உடனே அந்த தகவல் வழங்க வந்த அந்த ஒரு நபருடைய கையை பாத்தீங்கன்னா பிடிச்சுக்கிட்டு இடத்த விட்டு ஓட வந்து ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரு மூலையில ஒளிஞ்சு வந்து நின்னுக்கிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணது வந்து பண்றான். தன்னோட அடையாளமானது வெளியில தெரிஞ்சிருச்சு, சோ உடனே நீங்க அங்க இருந்து காலி பண்ணிருங்கன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணது பண்ணிட்டு போனை ஆஃப் பண்ணிட்டு அங்க இருந்து ஓட வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவனை இப்போ ரயில் பெட்டிகளுக்கு மேல பாத்தீங்கன்னா தாவி தாவி ஓடி வந்தாலும் எதிரிகள் ரொம்பவே அதிகமா இருக்கிறதால இவனை விடாம பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண வந்து செய்யறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவன் ட்ரெயினுக்குள்ள ஏறவும் ட்ரெயினுக்குள்ள பாத்திரவனை எல்லாருமே சுத்தி வளைக்க வந்து செய்யறாங்க. சுத்தி வளைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உடனே தோட தோற்றத்தை மாத்தணுன்றதுக்காக தோட தலையில இருக்கக்கூடிய விக்கு தாடி எல்லாத்தையும் பார்த்தா எடுக்க வந்து செய்யறான். இப்போ ரொம்ப இளமையான தோற்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இருந்த ஒரு நபருடைய தலையில இருக்கக்கூடிய தொப்பி எடுத்து இவன் வந்து போட்டுக்கிறான். காலியா இருக்கக்கூடிய ஒரு சீட்ல பாத்தீங்கன்னா அமைதியா உட்காந்துக்கிட்டு தூங்குற மாதிரி நடிக்க வந்து ஆரம்பிக்கிறான். அவனுடைய எதிரிகளும் பாத்தீங்கன்னா சுத்தி முத்தி அவனை தேடி பார்த்துட்டு அவனை காணான்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்து போயிடுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.